வெளியவா பார்க்கலாம். ஹேய் பூனைக்குட்டி. யார்கிட்டயாவது சொன்ன? கசஹாரா, கசஹாரா, உனக்கு உண்மையிலேயே பூனைங்கன்னா பிடிக்குமா? ஏன் உனக்கு அதெல்லாம் பார்த்தா வினோதமா இருக்கா? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் அந்த இடத்துல இருக்கும்போது நீ ஏன் என்ன வந்து அங்க பார்த்த? இதுல அசிங்கப்பட எதுவும் இல்ல. நான் இதை தப்பா நினைக்கல. எனக்கு அது பிடிச்சது. மியாவ்னு சொன்னியே. மியாவ். நீ என்ன கிண்டல் தானே பண்ற? சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா இருந்தது. அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட பூனை இருக்குல்ல? ஒரு வாட்டி நான் வந்து அத பார்க்கலாமா? ஓகே ஓகே பை, நாளைக்கு பார்க்கலாம். எவ்வளவு வேகமா ஓடுறா? என்ன இருக்கு? நிஷிமுரா, எல்லாத்துக்கும் நீ சூப்பரா தண்ணி ஊத்துன. ஹே ஹே, அடுத்த வாட்டி இந்த செடிகளுக்கெல்லாம் நானே தண்ணி ஊத்துறேன். அதுக்குள்ள வந்துட்டோம். யா, அப்படின்னா உன் கூட பேசுறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய டைம் கிடைக்கும். நான் உனக்கு நானும் முடியல. சொல்றேன். ஓகே. ரொம்ப நல்ல விஷயம். நான் ரொம்ப ஆர்வமா ஒரு இருக்கேன், நிமிஷம். நிஷிமுரா. இது உன் முடியல இருந்தது. Thank you so much. பரவாயில்ல. இது நியாயமே இல்ல கசாஹாரா. என்ன சொல்ற? எப்ப நீ என்ன விட நிஷிமுரா கூட இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனன்னு சொல்லு. என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன கிடையாதா? நான் இத ஜஸ்ட் நார்மலா தான் பண்ணேன். எது? இது ஜஸ்ட் நார்மலா? அப்படின்னா நீ இவ கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன? எப்பவுமே இப்படிதான் உளறுவியா? Thank you so much. உன்னை புகழ்ந்த மாதிரி தெரியுதா? அப்படின்னா ஷிஃப்ட் ஆன கசாஹாராவும் மரணத்தின் நிழலான நிஷிமுராவும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? கேட்கவே நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். நாங்க ஜஸ்ட் நார்மலான ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸா? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டியூவல். நிக் நேம வச்சு கலாய்க்கிறத நிறுத்து. ஆனா உன்னோட பேர் ரொம்ப சூப்பரா இருக்கே. அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. ஓ, குட் மார்னிங் தக்காதா. குட் மார்னிங். உண்மையிலேயே நீதான் இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கியா? ட்ரிப்புக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம்னு தோணுச்சு. நல்லா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையிலேயே பார்க்க சூப்பரா இருக்கு. ஓ தேங்க் யூ. இப்போ ஹீனோ மட்டும்தான் வரணும். ஆமா, எப்பவுமே இவன் தான் எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நானும் இந்த வாட்டி தக்காதாவை கண்டிப்பா ஹாப்பியா வச்சிருக்கணும். இன்னைக்கு நான் கண்டிப்பா தக்காதாக்கும் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பேன். தக்காதா, நீயும் இன்னைக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே கூலா இருக்க. எப்படி சொல்ற? எப்படின்னா இவன் பர்சனாலிட்டி பத்தி சொன்னா அப்புறம் லுக் நல்லா இல்ல நினைச்சுப்பான். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னா அவன் என்ன தப்பா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. உன்கிட்ட எல்லாமே நல்லா இருக்கு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிஷிமுரா. உன்னோட இந்த கர்ஸ் பவரும் ரொம்பவே சூப்பரா இருக்கு நிஷிமுரா. என்னை விட ரொம்ப கூலா இருக்க. அதனாலதான் என்னால உன்னை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. நான் தானே
தான் இப்ப தக்காதாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆ, இன்னும் ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம்தான். ஐம் சாரி, ஆ, நான் லேட்டா வந்துட்டேன். முறையா இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டது என் கைக்கு ஒத்துக்கல. ஓ, என்னாச்சு தாக்காதா? முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சிருக்க? ஆ, ஆ, அதான் எனக்கும் தெரியல. ஆ? ஏய், சண்டே டிவில கோஸ்ட பத்தி பண்ண ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல உன்ன பார்த்தேன். அந்த பேய் உண்மையிலேயே பார்க்க ரொம்ப வினோதமா இருந்தது. அது ஒண்ணும் நான் கிடையாது. நீங்க அந்த லைவ் பாட்காஸ்ட் பத்தி தானே சொல்றீங்க? அதுல இருக்க பேய் கண்டிப்பா நிஷிமுராவா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா நிஷிமுரா சண்டே ஃபுல்லா என் கூட இருந்தா. என்ன நான் சொல்றது சரிதானே? ஆ, ஆமா. இது ஒரு டேட். டேட்க்கு போனீங்களா? இல்ல இல்ல, நாங்க சின்ன பசங்க தானே. நாங்க ஸ்டேஷன்ல தான் மீட் பண்ணோமே. அதுதான் டேட். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா ஜூக்கு போனோம். அதுக்கு பேர் தான் டேட். நிஷிமுராவும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தா. அதுதான் டேட். நான் அதை அப்படி சொல்ல மாட்டேன். இல்ல, அது டேட் தான். உன் முகத்திலே தெரியுதே. ஆனா எங்க கூட ஹீனோவும் இருந்தானே. அப்போ அப்போ அது டேட் இல்ல. நல்ல வேளை. ஆனா நான் சீக்கிரமாவே கிளம்பிட்டேனே. நான் உமிய மீட் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படின்னா நீயும் டேட்டிங் போனியா? லா, 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 லா. ஆ, ஆ, என்ன சாங் அது? ஆ. தக்காதா, எவ்வளவு நேரமா வர? ஆ, பார்க்க விட்டு வெளியே வந்ததுல இருந்தே. அவ்வளவு நேரமாவா? ஆமா, நீ ஒரு சாங் பண்ணி அது என்ன? ப்ளீஸ் அத பத்தி மட்டும் கேட்காத. ஆ, ஏன் கேட்க கூடாது? அது வந்து நான் அத ஜஸ்ட் எனக்குள்ளேயே தான் பாடிக்கிட்டு வந்தேன். ஆ, அப்படின்னா இது ஆ, ஒரு கர்ஸ் சாங்கா? ஆ. கிட்டகவ என்கிட்ட சொன்னா நீ பாடுற பாட்டெல்லாம் ஒரு கர்ஸ் தான்னு. அப்படியே சொன்னா என்ன ஃபுல்லா அசிங்கப்படுத்தி வச்சிருக்கான். உன்னோட அந்த சாங்ஸ் கூட கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஹே ஹே, எனக்காக அந்த பாட்டை நீ இன்னொரு வாட்டி பாடுவியா? எதுக்காக அதை கேட்க இவ்ளோ ஆசைப்படுற? ஏன்னா கர்ஸ்ட் சாங் கேட்க ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட நான் நினைச்சதை விட இது ரொம்பவே கியூட்டா இருக்கு. ஓ, உன் பேக் என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன். நீ என் பேக்கை வாங்கி வச்சாலும் நான் பாட்டு பாட மாட்டேன். இவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டான் போலயே. கர்ஸ்ட் சாங் கேட்க ரொம்பவே நல்லா இருக்கும். Scallion, scallion, da-da-da-da-da-da-go. Scallion, da-da-da-da-da-go. நான் நினைச்சதை விடவே இது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஏன் அப்படி? தெரியலையே. அதுக்கப்புறம் என்ன வரும்? ஒண்ணும் வராது. ஓ, illicit fraternization என்னன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னா என்னது? அது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கிற ஒரு விஷயம். தக்காதா, நீ அத உனக்கு தெரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்க. என்ன நிஜமா?